இந்த 10வது மாசம் டிஃபரெண்ட் தெரியும். ஆமென். அறுப்பு காலத்திலே நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். அப்பனா என்னன்னா சேமா தானே இருக்கு. சில நேரத்தில் களை செடியை விட வளர்ந்துருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க? தங்கத்தை விட இந்த இப்போ கவரிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி இருக்கும், டப்ப 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 ரொம்ப உரசி பார்த்தா தெரியும். சம்டைம்ஸ் வி திங்க் எல்லாம் சேமாக தான் இருக்கு, தேடுறவனும் அப்படி தான் இருக்கான், தேடாதவனும் அப்படி தான் இருக்கான். சில நேரம் தேடாதவன் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை உள்ள கொண்டு வரான் பிசாசு. கடவுள் சொல்றாரு கிடையாது, அது கலை, நீ செடி. சேமா இருக்கு அப்படியே இருக்குன்றீங்களா? கடவுள் சொல்றாரு அப்படி இருக்காது. ஆமா, இன்னைக்கு காலையில கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்றேன், அப்படி இருக்காது, அப்படி இருக்காது. என்னை சேவிக்கிறவர்களுக்கும் என்னை சேவியாதவர்களுக்கும் வித்தியாசத்தை நான் உண்டு பண்ணுவேன். நான் சொல்றேன், உங்க குடும்பம் வித்தியாசமா தெரிய போகுது. எல்லா ஃபேமிலியும் போலதான் என் ஃபேமிலி இருக்குது, எல்லார் பிசினஸ் போலதான் என் பிசினஸ் இருக்குது, எல்லாரும் போலதான் இருக்குது. ஒன்னும் தெரியலன்றீங்கல்ல, கர்த்தர் சொல்றாரு அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. வாமிட் எடுக்கிறவங்கலாம் குழந்தை உண்டா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லைங்க. கிறக்கமா வர்றவங்களுக்குலாம் குழந்தை இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. மாங்காய் சாப்பிட்றவங்களுக்குலாம் 10வது மாசம் தெரியும். இந்த 10வது மாசம் வாங்கிக்கோங்க. எவ்ரிபடி இஸ் நாட் சேம். எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லாருக்கும் ஒரே விதமாய் கிடையாது. ஆமென். எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுன்றீங்க, ஒரே மாதிரி கிடையாது. அது வேற, இது வேற. கல்லு வேற, பால் வேற. கலரை பார்த்தா வெள்ளையா தான் இருக்கு, கலரை பார்த்தா வெள்ளையா தான் இருக்கு. அது வேற, இது வேற. ஆமென். அப்ப நான் சொல்ல, இந்த 10வது மாசம் ஒரு செப்பரேஷனை, ஒரு வேறுபாட்டை, ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, உங்களுடைய ஜெப வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையின் பயணங்கள்ல அந்த டிஃபரெண்ட் உங்களுக்கு செய்வார். நான் சொல்றேன், வித்தியாசமான ஒரு கூட்டத்தை தான் கர்த்தருக்கு கொண்டு வந்திருக்கிறார். வித்தியாசமான ஒரு கூட்டம் மக்கள் தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமென், ஆமென். எல்லாம் மிக்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாம் சேமா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு அப்படி கிடையாது. என்னை சேவித்தவர்களுக்கும் என்னை சேவியாதவர்களுக்கும். ஆமென். எப்படி போட்டுக்கு பாருங்க. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை, ஆமென், எல்லாம் சொல்லுங்க, வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள், திரும்பவும் காண்பீர்கள், திரும்பவும் காண்பீர்கள். ஆமென். அப்ப நான் சொல்றேன், இந்த 10வது மாசம் டிஃபரெண்ட் தெரியும். ஆமென்.